வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே கடலுக்குள் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி கோரி இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் விலை அதிகரித்து ஒரு சவரன் 1,10,400 ரூபாயாகவும் 1 கிராம் 13,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டெல்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கேற்றார். நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நேற்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து மாநில முதல்வர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் C-295 ரக இராணுவ போக்குவரத்து விமானத்தின் முதற்கட்ட பரிசோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டு ICC ஆடவர் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தற்காலிக தேதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைவாக இருப்பதால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இன்று திறக்கப்படாது என்று நீர்வளத்துறை அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் காலமான கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இயக்கப்பட்ட சர்க்கியூட் பேருந்துகளில் 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் பயணித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி, கோவை, கன்னியாகுமரி, நீலகிரி, திண்டுக்கல், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தேனி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளுக்கு அடுத்தபடியாக உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வாக கருதப்படும் உலகக்கோப்பை மெக்சிகோவின் மெக்சிகோ சிட்டியில் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். பயணிகளின் நலன் கருதி கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலைய யார்டு மறுசீரமைப்பு பணியின் காரணமாக இன்று முதல் 14ஆம் தேதி வரை ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வார விடுமுறையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு வருகின்ற 13ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார். டீசல் மற்றும் சுங்க கட்டண உயர்வால் வருகின்ற 15ஆம் தேதி முதல் லாரி வாடகையை 25% வரை உயர்த்த நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அடமானம் இல்லாமல் வழங்கப்படும் கல்விக் கடனுக்காக உச்சவரம்பை தற்போது 7.5% உயர்த்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நேற்று CBI அலுவலகத்தில் டி. ராஜா அவர்களுடன் முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்து பேசினார். அஸ்ஸாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏழுமலையான் சுவாமி கோவில் கட்ட 10 ஏக்கர் நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் புதிதாக 1328 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களும் 297 உடற்கல்வி இயக்குனர் பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜப்பானை தொடர்ந்து அண்டை நாடான நேபாளமும் இந்தியாவிலிருந்து மாம்பழங்கள் இறக்குமதி செய்ய திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் திமுகவில் இணைந்தார். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மேலும் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரையும் முதல்வர் விஜய் அவர்கள் சந்தித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான பணிகளை தொடங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியிலிருந்து 12ஆம் தேதி கர்நாடகாவின் மங்களூரு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு 1,23,000 கோடி ரூபாய் நிதி வழங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் மிக நீண்டகால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற புதிய வரலாற்று சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படைத்துள்ளார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 7,585 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் டிசிஎஸ் நிறுவனம் இனி பழையபடி அதிக எண்ணிக்கையில் ஆட்களை எடுக்கப் போவதில்லை என்று அந்நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் அறிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானாவில் 18 இடங்களில் என்ஐஏ சோதனை நடத்தி வருகின்றனர். பேரிடர் மேலாண்மை துறையின் 2026ஆம் ஆண்டின் மாநில வெப்ப செயல் திட்டத்திற்கான புத்தகத்தை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டார். சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களின் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் அன்புமணி அவர்கள் தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு உலகளாவிய மருந்து நிறுவனங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்று கப்பல் கட்டுமான நிலையத்தை பார்வையிட்டார். ஒன்றிய அரசின் ஆழ்கடல் ஆய்வு திட்டமான சமுத்ரா மந்தன் திட்டத்தின் கீழ் அந்தமான் கடற்பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு இனி ஆண்டிற்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. முதல் கட்டமாக கேரளத்தில் 15ஆம் தேதி முதல் அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளதால் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா எந்த ஒப்பந்தம் செய்தாலும் அதை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்று பிரதமர் நெதன்யாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்துள்ளார். வாக்குறுதியின்படி தாவேகா அனைத்து குடும்பங்களுக்கும் வருடத்திற்கு 6 சிலிண்டர் வழங்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு திருட்டு மற்றும் தேர்தல் முறைகேடுகள் குறித்து இந்திய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுத இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.